இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்ப எப்படி ஒரு வழக்கு விசாரணைக்குள்ள சிக்கி இருக்கிறாரோ அதே போல ஒரு குற்றச்சாட்டின் கீழே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் சிக்கி இருக்கிறார். எப்படியான குற்றச்சாட்டு, இதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி சகல விடயங்களும் இன்றைக்கு வெளியாக இருக்குது. அதே போல நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இவர்கள் இருவருமே 2 உரைகளை ஆற்றியிருந்தவர்கள். இதுல இந்த மஹிந்த ராஜபக்ச மேல எப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. அதே போல அடுத்த மாதம் செப்டம்பர் 1வது வாரத்தில் முன்னெடுக்கப்பட போகிற ஒரு புதிய சட்ட நடவடிக்கையை பற்றி பல விடயங்கள் போட்டுடைக்கப்பட்டிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, எப்படிப்பட்ட புதிய தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப இந்த இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எப்படியான ஒரு வழக்கு விசாரணையின் கீழே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரோ அதே போல ஒரு வெளிநாட்டு பயணம் அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் சிக்கியிருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 2014ஆம் ஆண்டு இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல பிரான்ஸ்ல நடைபெற்ற ஒரு வெசா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக இந்த ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச போயிருக்கிறார். இதற்காக மொத்த 1,37,000 யூரோஸ், அதாவது 25 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. ஆனா இது எந்த விதமான அரச பயணமும் கிடையாது, முழுக்க ஒரு தனிப்பட்ட ரீதியிலான பயணம். இந்த பயணத்தில் இந்த ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவோடு சேர்த்து அவருடைய உறவுக்கார பெண் என்று சொல்லப்படுகிற டெய்ஸ்டி ஃபோரஸ்டும் பயணிச்சிருக்கிறார்கள். இவர்களோட சேர்த்து இன்னும் மேலதிகமாக 2 அதிகாரிகளும் போயிருக்கிறார்கள். இவர்கள் 4 பேருக்கும் மொத்தமாக அவர்களுடைய தங்குமிடம், உணவு செலவுக்கு மாத்திரமே இலங்கை ரூபாய்கள் 1,61,00,000 ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இவர்கள் அங்க தங்கியிருந்த நாட்களில் பயணிச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அதிசவுசு வாகனங்கள் என்றதால அந்த வாகன செலவு மாத்திரமே 75 லட்சம் ரூபாய்களை தாண்டி இருக்குது. இந்த விடயம் பூரணமான ஒரு அறிக்கையாக பெறப்பட்ட, அதாவது எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தவர்கள், எப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள், அதற்காக செலவிடப்பட்டிருக்கக்கூடிய தொகைகள் இவ்வளவு என்று சொல்லி ஒரு பூரணமான அறிக்கை இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி முடிவடைந்து 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறின பிறகு பாராளுமன்றத்தில் வைத்து மங்கள சமரவீரவாள சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது அப்படியே கண்டும் காணாமலும் விடப்பட்டிருக்கு, அதாவது மூடி மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்ப இந்த நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பிறகு அவரை விட மிகப்பெரிய ஒரு மோசடியை நடைபெற்றிருக்குது என்று சொல்லி இந்த விடயமும் பேசு பொருளாக இருக்குது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய மருத்துவ காரணங்களை வச்சுக்கொண்டு பிணையில விடுதலை செய்யப்பட்ட பிறகு இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு உரையாற்றியிருந்தவர். இதுல நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்துட்டீங்க சரி, ஆனா என் மேலையும் 14 வழக்கு விசாரணைகள் இருக்கு, அதாவது 14 குற்றச்சாட்டுகள் இருக்குது. உங்களால முடிஞ்சா அதற்கான ஆதாரங்களை திரட்டி என் மேலையும் நடவடிக்கை எடுங்க, அதை எதிர்கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஊடகங்களுக்கு முன்னிலையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு பகிரங்கமான சவாலை விடுத்திருக்கிறார். அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு சாதாரண நபராக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை இந்த வழக்கு விசாரணைகளை போட்டு அவரை கைது செய்து இப்ப மக்கள் மத்தியில ஒரு வீரனாக காண்பித்திருக்கிறீர்கள், இதற்கு முழுக்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் என்று சொல்லியும், அதே போல என் மேல இருக்கிற 14 குற்றச்சாட்டுகளையும் அதற்கான ஆதாரங்கள் இருந்தா விசாரித்து நடவடிக்கை எடுங்க என்று சொல்லி ஒரு சவால் விட்டிருக்கிறார். இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு உரையாற்றினார். இதுல இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய கருத்துக்கு பல பதிலடிகள் வழங்கப்பட்டிருக்குது. என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, யாருக்காகவும் யார் என்ன கோஷங்கள் எழுப்பினாலும், எப்படியான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இந்த வழக்கு விசாரணைகள் எதுவுமே வாபஸ் பெற மாட்டாது, எல்லாமே தொடர்ந்து நடைபெறும். இதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், அது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் இல்ல அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 1வது வாரத்தில் இலங்கையில் ஒரு புதிய சட்ட நடவடிக்கை கொண்டு வரப்பட போகுதாம். அதாவது ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். இந்த சட்டம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பல சிக்கல்களை தோற்றுவிக்க போகுது. இதுல முதற்கட்டமாக இவர்களுடைய எல்லா அரச சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். அது இந்த செப்டம்பர் மாதம் 1வது வாரத்திலேயே நடைபெறும் என்று சொல்லி நேற்று ஒரு மிகப்பெரிய விடயத்தையும் போட்டெடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாம இன்னும் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி என்றால், நானும் எனது அரசாங்கமும் இந்த வழக்கு விசாரணைகளை விசாரிக்க தவறினால் எதிர்கால
எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் இதனை செய்ய போவதில்லை. முதலாவதாக இந்த நாட்டில் அனைவரும் ஜனாதிபதியாக இருந்தாலோ சாதாரண மக்களாக இருந்தாலோ அனைவருமே நீதியின் முன் சமமானவர்கள். அவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். செல்வம், பணம், பதவிகள், அதிகாரத்தில் இருந்தது போன்ற எந்த விதமான செல்வாக்குகளும் இங்கு பொருட்படுத்தப் போவதில்லை. அனைவரும் சட்டத்தின் முன் சமமானவர்களே. எமது நாட்டில் எப்போதாவது ஒரு தினத்தில் ஒரு குற்றச்செயலோடு தொடரப்பட்டிருந்தாலோ, என்றாவது ஒரு நாள் ஒரு ஊழல் மோசடியில் தொடரப்பட்டிருந்தாலோ, எப்போதாவது ஒரு நாள் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் மக்கள் பயணத்தை வீணடித்திருந்தாலோ அவர் இந்த சட்டத்தினிலிருந்து தப்பிக்க முடியாது. அவருக்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஆகும். இது பழிவாங்கலோ அல்லது வேட்டையாடுதலோ அல்ல. இந்த சமூகத்தில் சட்டம், நீதி, ஒழுங்கு என்பன தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடு. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று கூறினால் சிலர் பதட்டம் அடைகிறார்கள். இந்த நாட்களில் மிக அதிகமாகவே இதனை அவதானிக்க முடிகிறது. இருந்தாலும் பிரபுக்களுக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம் என்று சொல்கிற நடைமுறை எந்த விதத்தில் நியாயம்? இதை எங்களுடைய அரசாங்கம் முற்றுமுழுதாக மறக்கிறது. குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது சவால் மிக்கது என்றாலும் அதற்காக குரல் கொடுப்பதனை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. அந்த தைரியமும் விடாமுயற்சியும் எங்களுடைய தரப்புக்குண்டு. அதே போல அடுத்த மாதம் செப்டம்பர் 1வது வாரத்தில் ஒரு புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் முதற்கட்டமாக அவர்களுடைய அனைத்து அரசு வீடுகளும் திரும்ப பெறப்படும். இது பொறுப்பு கூறலை வலுப்படுத்துவதற்கும் நீதியை உறுதி செய்வதற்குமான ஒரு முயற்சியை மட்டுமன்றி யாரையும் பழிவாங்கும் செயற்பாடு அல்ல. மேலும் எந்த ஒரு நபரும், அது எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்தாலும் கூட, அவர்களும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியிருக்கிறார். இப்படி இருக்க நேற்று இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்துக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை இருந்தது. அதாவது போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது, அனுரகோகம் என்று சொல்ற வாசகங்கள் பெறப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம போலீசார் மேல போத்தல் தாக்குதல்களும் இடம்பெற்றிருந்தது. இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை அச்சுறுத்துற செயற்பாடுகள் என்று சொல்லி இன்றைக்கு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ற அனைவரையும் கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. அது மட்டுமல்லாம இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருந்து ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகிருந்தது. அதாவது அதிகமான சட்டத்தரணிகள் கூடியிருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 300 சட்டத்தரணிகளுக்கு மேல கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லி பல புகைப்படங்கள் அங்கிருந்து வெளியாகிருந்தது. இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சட்டத்தரணிகளையும் கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம். ஏனென்று சொன்னா எதிர்காலத்திலும் இப்படியான கைது நடவடிக்கைகள் இடம்பெற போக அங்கேயும் இந்த மக்கள் கூட்டம் கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆரம்பத்திலேயே தடுக்கணும் என்று சொல்லித்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அதே போல இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைதோட 2 நாட்கள் முழு பரபரப்பா போக மிக ரகசியமாக 2 விடயங்கள் அரங்கேறி இருக்குது. அதுல ஒன்று, இந்த வித்யா படுகொலை விவகாரம் மீளவும் விசாரணைக்கு வரப்போகுது. அதே போல இந்த முத்தையன்கட்டு பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்கு பின்னணியில இருந்த அந்த 4 இராணுவத்தினருமே பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். என்னன்னு சொன்னா எந்த விதமான சத்தங்களும் இல்லாம இந்த 2 விடயங்களும் அரங்கேறி இருக்குது. இந்த வித்யா படுகொலை விவகாரம் என்றது ஏற்கனவே முடிவடைந்தது. அவர்கள் அனைவருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில இப்ப மீளவும் அந்த குற்றவாளிகள் வழக்கு விசாரணைகளை கேட்டிருக்கிறார்கள். அதுவும் யாழ்ப்பாணத்தில் கிடையாது, கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரப்போகுது. என்ன நடக்க போகுது, இந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட போகிறார்களா என்ற மிகப்பெரிய அச்சங்களும் ஏற்பட தொடங்கி இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிணையும் இலங்கை மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு மனநிலையை உண்டாக்கி இருக்குது. இந்த அரசாங்கத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிச்சிருக்கா, இல்ல அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கான்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.